சர்க்கம் 12. அசுமேத யாக ஏற்பாடுகள். நாட்கள் பல கடந்தன. வசந்த காலம் வந்தது. ஒரு மங்களமான நாளில் யாகத்தை தொடங்கலாம் என்ற எண்ணம் மன்னருக்கு உண்டாயிற்று. எனவே தேவர்களைப் போன்ற காந்தியுடைய அந்தணாளர் ரிஷ்யசிருங்கர் முன் தலை தாழ்த்தி வணங்கி வம்ச பரம்பரையில் தொய்வு ஏற்படாமல் இருக்க பிள்ளை பேறு வேண்டி யாகம் நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். நன்றாக உபசரிக்கப்பட்ட அவர், அவ்விதமே ஆகட்டும், யாகத்திற்கு தேவையான பொருள்களை சேகரம் செய்யுங்கள், உங்களுடைய குதிரையை தன் இஷ்டப்படி பல நாடுகளிலும் சஞ்சாரம் செய்வதற்காக அவிழ்த்து விடுங்கள், சரையு நதியின் வடக்கு கரையில் யாகசாலை அமையுங்கள் என்றார். அதை கேட்டதும் தலை சிறந்த அமைச்சரான சுமந்திரரிடம் மன்னர் இவ்வாறு கூறினார். சுமந்திரா, வேத வித்துக்களான சுயக்ஞர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர் முதலான ரித்விக்குகளையும் அரச புரோகிதரான வசிஷ்டரையும் மற்றும் உள்ள அந்தனோத்தமர்களையும் அழையுங்கள். விரைவாக செயல்படும் திறன் கொண்ட சுமந்திரர் விரைந்து சென்று வேதங்களின் எல்லையை கண்டவர்களும் தகுதியுடையவர்களுமான அவ்வந்தனர்கள் அனைவரையும் அழைத்து வந்தார். தர்மாத்மாவான தசரத மன்னர் அவர்களை நன்கு உபசரித்து தர்மார்த்தங்களோடு கூடியதும் நியாயமானதுமான இனிய சொற்களை கூறினார். புதல்வனுக்காக வேட்கையுடன் தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு அமைதியே இல்லை. புத்திரனை அடைய வேண்டும் என்பதற்காக அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் படுகிறது. அந்த வேள்வியை சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டுள்ள முறைப்படி செய்ய விரும்புகிறேன். விபாண்டக முனிவரின் குமாரரான ரிஷ்யசிருங்கரின் ஆன்ம சக்தியால் என்னுடைய விருப்பங்களை எல்லாம் அடைவேன். மன்னரிடமிருந்து வந்த இந்த சொற்களை கேட்ட வசிஷ்டர் முதலிய உத்தம அந்தணர்கள் உடனே சரி சரி என்று ஆமோதித்தார்கள். ரிஷ்யசிருங்கர் முன்னிலையில் வசிஷ்டர் முதலான எல்லா முனிவர்களும் அரசருக்கு பின்வருமாறு கூறினார்கள். தேவையான பொருட்களை சேகரம் செய்யுங்கள். தங்களுடைய பட்டக்குதிரையை பல நாடு நகரங்களிலும் சுற்றி வருவதற்காக அவிழ்த்து விடுங்கள். சரையூ நதியின் வடக்கு கரையில் யாகசாலையை நிர்மாணம் செய்யுங்கள். புத்திரனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அறவழி சிந்தனை தங்களுக்கு ஏற்பட்டிருப்பதால் எப்படியும் தாங்கள் தங்கள் விருப்பப்படி 4 குமாரர்களை அடையத்தான் போகிறீர்கள். அந்தணர்களால் இவ்வாறு கூறப்பட்டதை கேட்டு மன்னர் திருப்தி அடைந்தார். மிக்க மகிழ்ச்சியுடன் மந்திரிகளை பார்த்து மங்களமான சொற்களை கூறினார். நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறியபடி தேவையான பொருட்களை எல்லாம் சேகரியுங்கள். வீரம் மிகுந்த படை வீரர்களின் பாதுகாப்புடன் குருமார்களில் ஒருவர் உடன் செல்ல குதிரையை அவிழ்த்து விடுங்கள். சரையு நதியின் வடக்கு கரையில் யாகசாலைக்கான நிலத்தை கையகப்படுத்துங்கள். அறநூல்களில் கூறப்பட்டுள்ளபடி சாந்தி சடங்குகள் உரிய முறையில் செய்யப்பட வேண்டும். உயர்ந்ததான அந்த வேள்வியை துன்பம் தரக்கூடிய குற்றங்கள் ஏற்படாமல் கவனமாக செய்ய முடியுமானால் எல்லா மன்னர்களும் செய்யலாம். விஷயமறிந்த பிரம்ம ராட்சசர்கள் இம்மாதிரியான வேள்விகளில் தவறுகளை தேடியே அலைந்து கொண்டிருப்பார்கள். வேள்வியில் தடங்கள் ஏற்பட்டால் உடனே கர்த்தா, அதாவது வேள்வியை நடத்துபவன் அழிந்து போகிறான். ஆகவே என்னால் தீர்மானிக்கப்பட்ட இந்த வேள்வியானது முறைப்படி நடந்து நிறைவேறுவதற்கான ஆயத்த வேலைகளை செய்யுங்கள். இத்தகைய சீர்மிகு செயல்களை செய்து காட்டுவதில் வல்லமையுடையவர்கள் நீங்கள். உடனே எல்லா மந்திரிகளும் அவ்விதமே செய்கிறோம் என்று பதிலளித்தார்கள். மன்னர்களில் தலையாயவரான அவரால் ஆணையிட்டபடியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார்கள். அரசர்களில் காளை போன்றவரும் அறம் அறிந்தவருமான அவரை புகழ்ந்து ஆசி வழங்கிய அந்தணர்கள் அவரால் விடை கொடுக்கப்பட்டு தாங்கள் வந்தவாறே திரும்பிச் சென்றார்கள். அந்தணோத்தமர்கள் சென்ற பின்னர் மந்திரிகளுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பேரொளி வீசும் மன்னர் தன் மாளிகையை சென்றடைந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 12வது சர்க்கம் முற்றிற்று.